அவ ரொம்ப உத்தமன் நீங்களா நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆனா நான் சொல்றேன், அவங்கிட்ட தப்பா ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. என்னோட இன்ஸ்டிங்க்ட் எப்பவுமே சரியா இருக்கும் தமிழ். அது தப்பே பண்ணாது. சரி, அதெல்லாம் பேசிக்கலாம். இத பாரு வர்ஷினி, ஓ நல்லதுக்கும் இந்த குடும்பத்தோட நல்லதுக்கும் சேர்த்து சொல்றேன். அவனை மறந்துரு. அவன் நமக்கு ஒத்து வர மாட்டான். திரும்ப அவன் தான் வேணும் நீ அடம் பிடிச்சேன்னு வை, அப்புறம் உன் அண்ணன் யாருங்கிறத நீ பாப்ப. சிபி சார், பாரு தமிழ், நான் உன்கிட்ட சொன்னேன்ல, நீ என்ன சொன்ன? யாரா இருந்தாலும் நான் சேர்த்து வைக்கிறேன், தைரியமா இருன்னு சொன்னேன்ல. இப்ப உன்னாலையும் ஒண்ணும் பண்ண முடியலல்ல. என்ன எப்படி பேசிட்டு போறான்னு பாரு. நான் இப்ப என்ன தப்பு பண்ணிட்டேன்? உலகத்துல யாருமே லவ் பண்றது இல்லையா? வர்ஷினி, உன் அண்ணனோட கோபம் தான் உனக்கு தெரியும்ல. நான் எடுத்து சொல்லிக்கிறேன். நீ முதல்ல அழாத, கண்ணை தொடச்சுக்கோ. தமிழ், நான் பிரபுவை லவ் பண்றேன். அவர் இல்லாம என்னால வாழ முடியாது. வேற யார நீங்க கை காட்டினாலும் நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். அதுல நான் உறுதியா இருக்கேன். அண்ணனுக்கு இருக்க பிடிவாதம் எனக்கு இருக்காதா என்ன? சாப்பிடாம வேற படுத்துக்கிட்டு இருக்கா. புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாரு. வர்ஷினி, வர்ஷினி, கதவை தர வர்ஷினி. வர்ஷினி, வர்ஷினி, வர்ஷினி. உனக்கு அறிவே இல்லையா? இப்படி ஒரு தப்பா பண்ணிட்டு வந்திருக்க. நீ பண்ணது எவ்வளவு பெரிய முட்டாள்தான் தெரியுமா வர்ஷினி? ஜனா மேடம் எவ்வளவு பெரிய ஆளு, அவங்களுக்கு சொசைட்டில எவ்வளவு பெரிய மரியாதை இருக்கு. அவங்கள அசிங்கப்படுத்துற மாதிரி ஒரு வேலையை பார்த்துட்டு நிக்கிறேன். ஆமா, உனக்கு என்ன எவ்வளவு நாளா தெரியும்? சொல்லு வர்ஷினி, எவ்வளவு நாளா தெரியும்? 2 months? 2 மாசம் பழகின எனக்காக உன்னை தூக்கி வளர்த்து ஆளாக்குன ஜனா மேடத்தை தூக்கி போட்டு வந்துருவியா? எங்க இருந்து வந்துச்சு உனக்கு இந்த தைரியம்? நீ இப்படி வந்து நின்னா உன்னை மட்டும் அசிங்கமா பேச மாட்டாங்க, என்னையும் சேர்த்து தான் பேசுவாங்க. என்ன பணக்கார பொண்ணு என்ன தேடி வந்துட்டா நான் கதை திறந்துட்டு உன்னை உள்ள சேர்த்துக்கணும்னு நினைச்சிட்டியா? வர்ஷினி, நம்ம கல்யாணம் என்னைக்கு நடந்தாலும் அது 2 குடும்பத்தோட சம்மதத்தோட தான் நடக்கணும். இந்த மாதிரி இழுத்துட்டு போறதா இருந்தா நான் எப்பயோ பண்ணியிருப்பேன். எவ்வளவு நாள் ஆனாலும் நமக்கு கல்யாணம் நடக்காது. என் அண்ணனுக்கு ஒண்ணு சுத்தமா பிடிக்கல. அவர் நம்ம கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டாரு. இப்ப நான் என்ன பண்றது? சிபிக்கு என்ன பிடிக்கல, அது எனக்கே தெரியுமே. அதுக்காக நீ இப்படி கிளம்பி வந்து நிப்பியா? என்ன விட உனக்கு உன் அண்ணன் முக்கியம் வர்ஷினி. ஒரு அண்ணனா அவர் யோசிக்கிறதுல எந்த தப்புமே இல்லை. சாரி சிபி, வர்ஷினி சின்ன பொண்ணு,
கொஞ்சம் அவசரப்பட்டு இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்துட்டா. நானே அவளை திட்டி அனுப்பிச்சிடுறேன். அவள் இனிமேல் இந்த மாதிரிலாம் இங்கே வரமாட்டான். ப்ளீஸ், அவள் தெரியாமல் பண்ண தப்புக்காக அவளை ரொம்ப திட்டிடாதீங்க. நீ என்ன ட்ரை பண்ற? நீ ரொம்ப நல்லவன் என்கிட்ட போர்ட்ரே பண்ண பாக்குறியா? சிபி, நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. நான் அது எனக்கு உன்ன மாதிரி அதிக பிரசங்கிகளை சுத்தமா பிடிக்காது. எனக்கும் உன்ன மாதிரி பணத்திமிரு பிடிச்சவங்கள சுத்தமா பிடிக்காது. ஆனா வர்ஷினி அந்த மாதிரி இல்லை. அவ ரொம்ப பியூர், ரொம்ப இன்னசென்ட். இப்ப கூட எனக்கு உன்னை பார்த்து எந்த பயமும் இல்லை. ஆனா எதுவா இருந்தாலும் என் மேல காமி. உனக்கு என்ன அடிக்கணும்னு தோணுதா? என்கிட்ட சண்டை போடணுமா? என்கிட்ட என்ன வேணா பண்ணு. ஆனா வர்ஷினி எதுவும் பண்ணாத. ஏய், ஏன் தங்கச்சி கிட்ட நான் எப்படி நடந்துக்கணும்னு சொல்றதுக்கு நீ யாரு? இட்ஸ் none of your business. சிபி, தமிழ், வா கிளம்பலாம். வர்ஷினி, அங்கேதோ பார்வை, வா. தமிழ், ப்ளீஸ் தமிழ், என்கிட்ட கொஞ்சம் பேசு. இப்படி இருக்காத. எனக்கு வேற என்ன பண்றதுன்னு தெரியல தமிழ். என்னால பிரபுவை மறந்துட்டு வேற யாரு கூடயும் போய் வாழ முடியாது. என்னை எல்லாரும் சேர்ந்து ஃபோர்ஸ் பண்ணி யாருக்காவது கட்டி வச்சிருவீங்களோன்ற பயத்துல தான் நான் இப்படி ஓடி போனேன். நான் எடுத்த முடிவு சரியா தப்பான்னு கூட எனக்கு தெரியல தமிழ். நீ ஒரு பொண்ணு தானே. என் நிலைமையில இருந்து கொஞ்சம் யோசிச்சு பாரு ப்ளீஸ் தமிழ், என்கிட்ட கொஞ்சம் பேசு. அவ எப்படி உன்கிட்ட பேசுவா? நீ காணோன்னு எவ்வளவு துடிச்சு போனா தெரியுமா? கோவத்துல நான் கூட 4 வார்த்தை உன்னை திட்டினேன். ஆனா என்ன திட்ட விடாம தமிழ் தடுத்தா. உனக்கு சப்போர்ட் பண்ணி பேசினா. நான் உன்கிட்ட சண்டை போட்டதுக்கு அப்புறமும் உனக்காக தமிழ் பேசினா. ஒரு காட்டுசிக்கு கூட நீ அதை பத்தி தமிழ் கூட டிஸ்கஸ் பண்ணல. உடனே முடிவு எடுத்து பேக் தூக்கிட்டு அப்படியே கிளம்பிட்ட. மேடம், அவ்வளவு பெரிய ஆளாயிட்டீங்க. உனக்கு என்ன இருக்குமோ ஏதா இருக்குமோன்னு அவ எவ்வளவு துடிச்சு போனான்னு கூட இருந்து பார்த்த எனக்கு தான் தெரியும்.